சார், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேரு கருப்பையா, வேளாண்மை அலுவலர், உயிரும் உற்பத்தி மையம், குடிமையான்மலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து சம்பா நெல் பயிர் சாகுபடியில் பிரதானமா இப்ப இந்த சீசன்ல நமக்கு என்ன மாதிரி பூச்சிகள் வரும், எந்த மாதிரி நோய்கள் வரும், அந்த நோய்களை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது நோய்கள், என்னென்ன மாதிரி நோய்கள் வந்து இந்த சீசன்ல நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல குலை நோய். நெல்லுல வரக்கூடிய முக்கியமான ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா குலை நோய். இந்த நோய் நமக்கு மிகப்பெரிய அளவுல நமக்கு பொருளாதார சேதத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இந்த நிறைய அறிகுறிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இலைகள், தண்டு, கணுப்பகுதி, கழுத்து பகுதி, கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குலை நோயோடைய தாக்குதல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு நம்முடைய நெல் பயிர்ல அதனுடைய இலைகள்ல ஒரு கண்ணு வடிவத்துல ஒரு புள்ளி இருக்கும். கண் வடிவத்துல ஒரு புள்ளி இருக்கும். இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம இதுக்கு சரியான நம்ம வந்து ஒரு மேலாண்மை முறைகள் கையாளாத பட்சத்துல அது மிகவும் நம்ம பரவி அது என்ன ஆகுதுன்னா இலை முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கருகி போன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிஞ்சது மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும். ஸோ இது நம்ம வந்து இதே வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல அதனுடைய இப்ப நெல் கதிரில் அதனுடைய கழுத்து பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இது தாக்கி அங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பழுப்பு நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும். இப்படி பார்க்கும்போது கழுத்து நிறத்துல அந்த நம்ம நெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா தெரியும் அந்த பழுப்பு நிறத்துல புள்ளி இருக்குதும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கழுத்து குலை நோய் அப்படின்னு பேர். இதே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கணுவுல இந்த நெல் கதிரோடைய கணுவில் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கணு குலை நோயின் பேரு. இந்த நோய்கள் வந்துச்சுன்னா நமக்கு நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா வெண் கதிர் இருக்கும். வெண் கதிர் நமக்கு எங்கே வரும்? பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இருக்கும் பொழுது நமக்கு வெண் கதிர் தோணும். இதுவும் பார்க்கறதுக்கு வெண் கதிராக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நமக்கு நம்முடைய அந்த நெல் மணிகள் எல்லாம் நமக்கு இத பால் பிடிக்காம அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து ஒரு சாஃபி கிரைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து பதர் மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்துச்சு அப்படி அதே மாதிரி வந்து இந்த குலை நோய் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும். பாக்குறதுக்கு இப்படிதான் நமக்கு அந்த குலை நோய் இருக்கும். இலைகள்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி கண்ணு வடிவத்துல புள்ளி இருக்கும். நமக்கு நடுவுல அந்த சாம்பல் நிறத்துல அந்த புள்ளி கண் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புள்ளி இருக்கும். அதுக்கடுத்து கணுவுல நம்ம இடை கணு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கணுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா இது பேர் இரண்டாவது இருக்கிறது கணு குலை நோய் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கழுத்து குலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது பாக்குறதுக்கு நமக்கு எரிஞ்சது மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடியது. இது எப்படி பரவுது? பரவுறது அப்படிங்கிறது ஒண்ணு நெல் மணிகள் நம்ம நெல்லை சேமிச்சு வச்சிருக்கோம். அந்த நெல்லை வந்து பாத்தீங்கன்னா அது மூலமாக இது பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கப்பட்ட தூர்கள்ல இருந்து இந்த நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பூஞ்சான வித்துகள் வந்து பாத்தீங்கன்னா காற்றின் மூலமாக நீண்ட தூரம் வரைக்கும் பக்கத்து வயல்கள்ல நமக்கு வந்து பரவுறதுக்கு அதிகமான இன்னொரு வயல் நம்ம வயல்ல இல்லாம இருக்கலாம். ஆனா அது வந்து நம்ம வயலை தாண்டி ஒரு 10 வயலுக்கு அங்கிட்டு இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா இது பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி எதிர்ப்பு முதல்ல நம்ம பாக்குறது உளவியல் முறைகள்னு சொல்லுவோம். அந்த உளவியல் முறைகள்ல இதற்கு எதிர்த்து தாங்கி வளரக்கூடிய ரகங்களை பயிர் செய்தல் இது ஒன்று. அடுத்து நமக்கு அதிகமான தலைச்சத்து நம்ம யூரியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகமான தலைச்சத்தை நம்ம போடும் பொழுது அங்கே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நோயினுடைய தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நமக்கு வரும். அப்படியே நம்ம தலைச்சத்து போடாம இருக்க முடியாது. தலைச்சத்து போட வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது அந்த தலைச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்தில் கொடுக்காம 3 தடவை நம்மள பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது இந்த நோயினுடைய வீரியம் வந்து அதிகமா பரவுறதை தடுக்கலாம் நம்ம. அடுத்து களைகள், இந்த வரப்புல இருக்க களைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய நெல் வயல்கள்ல நம்முடைய நெல் நடாம இருக்கக்கூடிய சமயங்கள்ல நெல் பயிர் இல்லாத சமயத்துல இந்த குலை நோயுடைய கிருமி அந்த நோய் கிருமிகள் சொல்றோம் இல்லைங்களா, அந்த நச்சு கிருமிகள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வரப்புல இருக்கக்கூடிய புல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் கிருமிகள் இருக்கும். அடுத்து நம்ம நடவு செஞ்சோன்னா நமக்கு என்ன ஆகுது, நம்முடைய பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி தாக்கப்பட்ட இப்ப நமக்கு அதிகமாக தாக்கப்பட்ட ஒரு குலை நோய் தாக்கப்பட்ட வைக்கோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வைக்கோல் மூலமாகவும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வைக்கோல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிருது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம என்னன்னா விதை நேர்த்தி. இந்த விதைகள்ல இருந்து நம்ம சொன்னோம் விதையின் மூலமாகவும் இது பரவும், காற்றின் மூலமாகவும் பரவும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த விதை மூலமாக பரவும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா இதன் மூலம் விதை நேர்த்தி செய்து அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய விதைப்பிற்கு இதை பயன்படுத்தலாம். விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் இது நம்முடைய
எல்லா வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற நம்முடைய இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் கிடைக்கும். இந்த காரணிகளை வாங்கி நாம 1 கிலோ விதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் என்ற அளவுல கலந்து நாம என்ன செய்யலாம், விதை நேர்த்தி செய்து விதைப்புக்கு நம்ம பயன்படுத்தலாம். இல்ல நமக்கு வயல்கள்ல நம்ம வந்து இந்த இந்த நோயுடைய தாக்குதல் நம்ம வயல்ல அதிகமாக காணப்படுது சார். இப்ப நம்ம இங்க என்ன சார், நம்ம வந்து என்ன மேலாண்மை முறைகள்ல இந்த விளைவியல் முறைகள்லாம் கடைபிடிச்சோம், அதையும் தாண்டி வந்து நம்முடைய வயல்கள்ல அதிகமா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்துல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஞ்சான கொல்லி மருந்து, காசுகாமைசின், ட்ரைசைக்ளோசோல், டெபுகோனசோல், பைராக்ளோஸ்ட்ரோபின், பிகாக்சிஸ்ட்ரோபின், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இப்ப காசுகாமைசின் அப்படின்னா 3% எஸ்எல்ங்கிற வடிவத்துல நமக்கு வந்து கிடைக்கும். இந்த காசுகாமைசின் 3% எஸ்எல் அப்படிங்கிறது ஒரு ஹெக்டேருக்கு நாம எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னா 1000 1 லிட்டர் வந்து பயன்படுத்தணும். அதே ட்ரைசைக்கிள் சோலர் இருந்துச்சுன்னா ஒரு ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கருக்கு நான் சொல்றேன் 2.5 ஏக்கருக்கு 300 கிராம் என்ற அளவுல நாம பயன்படுத்தலாம். அதே இது டெபுகோனசோலுங்கிற மருந்தை அதை 750 மில்லி ஒரு 750 மில்லி ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். அதை பைராக்ளோஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடியதை 1 லிட்டருக்கு பயன்படுத்தலாம். பிகாக்சிஸ்ட்ரோபின் அப்படிங்கிறது 600 கிராம் பயன்படுத்தினா போதும். இதை தெளிச்சு நாம என்ன பண்ணலாம், இந்த குலை நோயை வருதலை கட்டுப்படுத்தலாம். அடுத்து நமக்கு நம்முடைய நெல் பயிரை தாக்கக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு நோய்னா செம்புள்ளி நோய்னு சொல்லுவோம். ஹெல்மின்தஸ் ஒரேசே என்று சொல்லக்கூடியது. இந்த எள்ளு வடிவத்தில் இருக்கும். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா எள்ளு எவ்வளவு நமக்கு எள்ளு எவ்வளவு சின்ன சைஸ்ல இருக்குதோ அதே மாதிரி எள் வடிவ புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குலைவு நோய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணு வடிவ புள்ளி இருக்கும். இந்த நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எள் வடிவத்துல நமக்கு புள்ளி இருக்கும். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாற்று பருவத்துல இருந்து நம்ம நாத்தாங்கால்ல இருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பால் பிடிக்கிற வரைக்கும் நம்ம வயல்ல சாயுத வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெல் பயிர்கள்ல இந்த நோய் வந்து காணப்படும். பாக்குறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இதை எப்படி ஆரம்பிக்கும், சின்ன சின்ன பழுப்பு நிற புள்ளிகளாக ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். பழுப்பு நிற புள்ளிகளாக ஆரம்பிக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு இந்த புள்ளிகள் ஒன்னாக சேர்ந்து ஒரு இலை வந்து பாத்தீங்கன்னா காஞ்சு போய் ஒரு சருகு மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த நோய்கள் மூலமாக நமக்கு ஒரு 50% மகசூல் வந்து பாத்தீங்கன்னா குறைவு இருக்கு. என்னுடைய வீரியம் அதிகமாக பொழுது, என்னுடைய தாக்குதல் அதிகமாக பொழுது 50% வரைக்கும் நமக்கு மகசூல் குறைவதற்குன்னு வாய்ப்புகள் அதிகம். இது பாரு இந்த நோய் இப்படிதான் பாக்குறது இருக்கும். பாக்குற இந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இடையில வந்து பாத்தீங்கன்னா கண்ணுபடி எள்ளு மாதிரி சின்ன எள்ளு எவ்வளவு சைஸ்ல இருக்குதோ அந்த அளவுக்கு தான் புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை சுத்தி பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு ஒரு மஞ்சள் கலர்ல வந்த ஒரு பார்டர், மஞ்சள் கலர்ல ஒரு பார்டர் இருக்கும். இது மாதிரி வந்தது அப்படின்னா இதை நம்ம எப்படி இது வந்து செம்புள்ளி நோய் என்று சொல்லக்கூடிய ஒரேசே அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்? முதல்ல பயன்படுத்துற விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். நோயற்ற விதைகளை பயன்படுத்தணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா களைச்செடிகள், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வயல் வரப்புகள் இருக்கக்கூடிய களைச்செடிகளை, அங்க இருக்கக்கூடிய புல்லுகளை வந்து பாத்தீங்கன்னா நாம அப்புறப்படுத்தணும். நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயிர் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியான ஊட்டச்சத்துகள், நமக்கு சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த மாதிரி கூடிய எல்லா வகையான சத்துக்களையும் சம அளவுல நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த நோயினுடைய தாக்குதலை நாம என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிலிக்கான் உரங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்து நம்முடைய நெல் இப்ப விதைகள் இருக்குது, நம்ம விதை வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த விதையை வந்து இப்ப நம்ம விதைப்பு செய்வதற்கு முன்னாடி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணி, நம்ம குலை நோய்க்கும் சரி அல்லது செம்புலி நோய்க்கும் சரி, நாம இந்த நோய்கள் எல்லாத்துக்குமே நாம இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவுல நாம விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யலாம். ரெண்டாவது, நாம இதை விதை நேர்த்தி செய்யறதுக்கு அது வந்து பார்த்தா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நாத்தை நனைச்சு நம்முடைய வேரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நனைச்சு நடவு செய்யலாம். அது மாதிரி நடவு செய்யும் பொழுதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோயை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தலாம். அந்த மாதிரி நாம நாற்று நனைச்சு நடுவதற்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிலோ அல்ல ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ என்ற அளவுல இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் கட்டுப்பாட்டு காரணிகளை வாங்கிட்டு வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 40 லிட்டர் தண்ணி 1 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், இது ஒரு ஏக்கருக்கு நான் சொல்றேன். இந்த 2.5 கிலோங்கிறது ஒரு ஹெக்டேர், 2.5 ஏக்கர் சேர்ந்தது நமக்கு ஒரு ஹெக்டேர்னு சொல்லுவோம். ஸோ இந்த 40 லிட்டர் தண்ணியில அதுல இந்த கலந்துட்டு அதுல இந்த வேர் பகுதியை நல்லா மூழ்கிற மாதிரி ஒரு 30 நிமிடம் வச்சிருந்துட்டு அடுத்து எடுத்து நம்ம அதை நடவு செய்யும் பொழுது இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த செம்புலி நோய், அடுத்து வந்து இந்த குலை நோய் வருவதை நாம கட்டுப்படுத்தலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டிடுச்சு,
நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்முடைய வயல்ல அதிகமா இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்ம நேரடியாக நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஞ்சான கொல்லி மருந்துகளை பயன்படுத்தணும். அதுக்கு மேங்கோசெப் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து, ஒரு பூஞ்சான கொல்லி மருந்து இருக்குது. 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் என்ற அளவுல கலந்து 10ல இருந்து 15 நாள் நம்ம இடைவெளியில ஒரு 3 தடவை 2ல இருந்து 3 தடவை தெளிச்சு அப்படின்னா இந்த செம்புலி நோயை நாம கட்டுப்படுத்தலாம். அடுத்து நம்முடைய இந்த பருவத்துல அதிகமாக நெல் பயிர்ல, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இந்த பனி விழுகக்கூடிய இந்த சூழ்நிலையில, அதுவும் இந்த வெப்பம் ரொம்ப கம்மியா இருக்குது, பனி விழுகுது. இந்த ஒரு சூழ்நிலையில நாம நம்முடைய நெல் பயிர் அது நமக்கு வந்து கதிர் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வளரும் பருவத்துல இருந்தது அப்படின்னா, அங்கே நமக்கு அதிகமா இந்த பாக்டீரியல் இலைக்கேறுகள் நோய் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோய். சோ முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஞ்சானத்தினால உருவாகுது. இப்ப நம்முடைய செம்புலி நோயா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலை நோயா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சானத்தினால் உருவாகக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாவினால் உருவாகக்கூடிய, பாக்டீரியா சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரியலினால் உருவாகக்கூடிய ஒரு நோய், பாக்டீரியல் இலைக்கருகள் நோய்னு சொல்றது. இந்த நோய் பாக்குறதுக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்முடைய வயல் எல்லாமே வந்து எல்லாம் செவந்து போயிருக்கும். பயிர் மஞ்சள் நிறத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும். அந்த மஞ்சள் நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா நுனையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து பாத்தீங்கன்னா கருகி வரும். இலை மஞ்சள் வயல் முழுக்க மஞ்சள் கலர்ல இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நுனியிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து பாத்தீங்கன்னா கருகி வரும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் நோய்க்கான அறிகுறிகள். சோ இதை முதல்ல ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் இருக்கும். அடுத்து போக 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து இலை வந்து ரொம்ப கருகி போய் நமக்கு வந்து இலையே மொத்தமா கருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ இதை நம்ம எப்படி இதனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60% வரைக்கும் தானியத்துக்கு மகசூல் வந்து இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப பாக்குறதுக்கு இப்படித்தான் இருக்கும். இந்த இலையில் வந்து பாத்தீங்கன்னா மேலேருந்து கீழே கருகிக்கிட்டு வரும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இலையில வந்து நமக்கு ஒரு மஞ்சள் பால் போன்ற திரவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலையுடைய நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மஞ்சள் கலர்ல இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா காலையில பனியோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் வடிவத்துல திரவம் இருக்கும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பாக்டீரியல் இளைஞர்கள் நோய் அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்திக்கலாம். இதுக்கான சாதகமான காரணிகள் என்ன? இந்த நோய் வருவதற்கு என்னென்ன சாதகமான காரணிகள் அப்படின்னா, முதல்ல களைகள். ஏன்னா களைகள்ல இருந்து அந்த களைகள்ல பயிர் இல்லாத சமயத்துல இந்த நோய்கள் கிருமிகள்லாம் இங்க இருக்கும், நம்ம வரப்புல இருக்கக்கூடிய களைகள்ல தான். சோ அந்த களைகள்ல இருந்து தான் இது என்ன ஆகுது, நம்முடைய பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவும். அப்ப களைகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து இங்க பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்து வயல்ல இருந்துச்சுனாலும் நமக்கு இங்க பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை நம்ம எப்படி சார் கட்டுப்படுத்தலாம்? இந்த நோய் தாக்கும் திறனுள்ள ரகங்களை நம்ம வந்து தாங்கும் திறனுள்ள ரகங்களை ஃபர்ஸ்ட் பயிர் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாத்து நடவு செய்யும் பொழுது சில சமயங்கள்ல இந்த குருத்து பூச்சிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நுனியை வந்து பாத்தீங்கன்னா கிள்ளிட்டு நடவு செய்யும். அது மாதிரி நம்ம நடவு செய்யணும். இந்த மாதிரி நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி நுனியை கில்லாம நாம வந்து நடவு செய்யணும். ஏன் நுனியை கில்லாம நம்ம வந்து நடவு செய்யணும் அப்படின்னா, நம்ம சப்போஸ் இந்த நுனியை கிள்ளிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த கிழிந்த இடத்துக்கு வழியாக நம்ம என்ன ஆகிட்டு அப்படின்னா இந்த பாக்டீரியா உள்ள நுழைஞ்சு நமக்கு நம்முடைய வயல்ல நம்முடைய நாற்றுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க உருவாகிறோம், இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் நாட்டுடைய நுனியை கில்லாம நாம வந்து பாத்தீங்கன்னா நடவு செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தலைச்சத்து இடுவதை முதல்ல தடுக்கணும். அதிகமான நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு யூரியாவை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கதிர் நமக்கு மற்ற அதாவது நோய் பாதிக்கப்பட்ட வயல்ல இருந்து நம்முடைய வயலுக்கு தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா பாய்ச்சறதை முதல்ல தவிர்க்கணும். சோ அதுக்கடுத்து இடைவெளி, பயிர் இடைவெளியை சரியாக பராமரிக்கணும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அது மாதிரி ஜிங்க் சல்பேட் போட்டோம் அப்படின்னா இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் நோயிலிருந்து நம்ம பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். சோ முறையான பயிர் இடைவெளி, நம்ம ஜிங்க் சல்பேட் துத்தநாக சல்பேட் சொல்றோம் இல்லையா, இந்த ஜிங்க் சல்பேட்டை பயன்படுத்துறது, நோய் தாய்க்கப்பட்ட வயலிலிருந்து நம்ம வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை பாய்ச்சாம இருக்கிறது, அதிகமான தலைச்சத்து இருக்கிறது தவிர்க்கிறது. அதுக்கடுத்து நுனியை கிள்றது. இதெல்லாம் நம்ம வந்து நுனியை கில்லாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோய் வந்து முதல்ல ஆரம்ப நிலையில நம்மளுடைய வயலில் வருவதை நம்ம தடுக்கலாம். சார் வந்துருச்சு, அப்ப நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா, முதல்ல நமக்கு என்னன்னா அந்த வேப்பெண்ணெய் கரைசல் 3% வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது வேப்பங்கொட்டை சாறு, இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம தெளிக்கலாம். அதை தெளிச்சு நம்ம வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியல் இலைக்கருகள் நோய்க்கு
ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது. சோ அது இல்லை. இப்ப அதுக்கு அடுத்து நம்ம வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பசுஞ்சாணம், நம்ம பசுமாட்டுடைய சாணத்தை, பசுஞ்சாணம் அன்னைக்கு போட்ட சாணமா இருக்கணும். அந்த சாணம் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 4 கிலோ. நம்ம ஒரு ட்ரம் வச்சிருக்கலாம், பெரிய ட்ரம் இருக்கும். அந்த பெரிய ட்ரம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 200 லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த 4 கிலோ பசுஞ்சாணத்தை அன்னைக்கு மாடு இது பண்ண பசுஞ்சாணமா இருக்கணும். அந்த சாணத்தை எடுத்து நாம 4 கிலோ அதுல கரைச்சு அதை வடிகட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சோம் அப்படின்னா, ஆரம்ப நிலையில இந்த பாக்டீரியா இலைக்கர்கள் நோயுடைய ஆரம்ப நிலையில நாம இந்த நோயை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தலாம். சார் பேசுறது கேக்குதானுங்களே? ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த நோயுடைய தாக்குதல் அதிகமாயிருச்சு, நம்ம வயல்ல வந்து அதிகமாயிருச்சு. நம்ம இதை எதையுமே தெளிச்சு நமக்கு கட்டுப்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் பிளஸ் டெட்ராசைக்ளின், இது ஒரு கலவையா இருக்கும். இந்த கலவையை நாம என்ன பண்ணலாம், 300 கிராம். இதனோட வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஆக்சி குளோரைட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.25 கிலோ காப்பர் ஆக்சி குளோரைட், அது கூட வந்து பாத்தீங்கன்னா 300 கிராம் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் டெட்ராசைக்ளின் கலவையை கலந்து நாம தெளிக்கும் பொழுது இந்த நோயை நாம என்ன பண்ணலாம், இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை திறன்பட நாம வந்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான நோய் வந்து பாத்தீங்கன்னா இலையுறை அழுகல் நோய்னு சொல்லுவோம். இந்த நோயை பாக்குறதுக்கு நமக்கு இப்படித்தான் இருக்கும். நம்ம இந்த கதிரில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இலை உரையில கதிரில் வரக்கூடிய அந்த நோயில இந்த இலை உரைய நமக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கருகி போயிருக்கும். இது பாக்குறது இந்த மாதிரி ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா வருவதற்கு இதை எதுல சார், இந்த இளம் கதிரை சுத்தி தான் இது மாதிரி இருக்கும். இந்த இலையுறை இப்ப என்ன ஆகும், நமக்கு இந்த கதிர் வந்து பாத்தீங்கன்னா முழுசா வெளியில வந்து பாத்தீங்கன்னா பறியாது. முழு கதிர் அல்லது அதனுடைய பகுதி வெளியில பாதி வந்து பாத்தீங்கன்னா பாதி வெளியில வந்து முழுசா வெளியில வராது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா பாதி வெளியில வந்து பாதி வந்து பாத்தீங்கன்னா வெளியில வராம அந்த இலை முறைக்கிலே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். அப்ப என்ன சொல்லணும், நம்ம விவசாயிகளுக்கு நம்ம எப்படி தெரியும், பாதி பறிஞ்சு பாதி பறியாம இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருவது இந்த இலையுறை அழுகல் நோயினால நமக்கு வரும். இப்ப இந்த வெளிவராத கதிர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும்போது என்ன கருப்பாக மாற்றம் அடைஞ்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கதிர் முழுக்க நம்ம கருப்பாக மாறிடும். அதனுடைய தானியத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுருங்கி போய் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுசா நிரம்பாம, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இந்த மாதிரி கூடிய அந்த நமக்கு மொத்தமா எடுத்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா நெல்லையுடைய அதனுடைய தரமே வந்து பாத்தீங்கன்னா மாறி போயிடும். சோ இந்த நோயை உருவாக்கக்கூடிய இந்த இலை உரை அழுகல் நோய் அப்படின்னு சொல்றது இது பாக்குறதுக்கு இது மாதிரி நமக்கு இருக்கும். இது நமக்கு என்னன்னா அதிகமான இது எப்படி சார் பரவுது, இதுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் நம்ம எப்படி எல்லாம் இது பண்ணா ஏற்ற சூழ்நிலைகள் பெய்யுது, அதிக அளவிலான தலைச்சத்து பொருள். அதிகமாக யூரியாவை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த நோய் வரும். சோ யூரியா அப்படிங்கிறது நாம தலைச்சத்துக்காக இடக்கூடியது. அதிகமான யூரியாவை பயன்படுத்துறது எல்லா நோய்கள் எல்லா பூச்சிகளுக்குமே இந்த எல்லாத்தையும் நம்ம திறன்பட கையாளணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான யூரியா போடுறத முதல்ல தவிர்க்கணும். அதிகமாயிருச்சு நம்முடைய வயல்ல இதனுடைய தாக்குதல் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற போது ஹெக்ஸகோனசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து, பூஞ்சானக்கொல்லி மருந்து, இந்த ரசாயன பூஞ்சானக்கொல்லி மருந்து, இந்த ஹெக்ஸகோனசோல் மருந்து நமக்கு 100 மில்லிகிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்மளுடைய இது கலந்து நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மேங்கோசப் அல்லது கார்பன்டசிம் இதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கலந்து தெளிக்கும் பொழுது இந்த இலையுறை அழுகல் நோயை நாம கட்டுப்படுத்தலாம். அடுத்து இலையுறை கருகல் நோய், இலையுறை அழுகல் நோய் ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரைசப்டோனியா சொலானி என்று சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானத்தினால வரக்கூடியது இலையுறை கருகல் நோய். இது பாக்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு இந்த தூர் வைக்கக்கூடிய பருவத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கதிர் வெடிக்கக்கூடிய பருவம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த நோயுடைய தாக்குதல் அதிகமாகும். இதை நம்ம எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் மட்டத்துல நம்ம தண்ணீர் இருக்கு, நம்மளுடைய வயல்ல தண்ணி கட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நீர் மட்டத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய இலையில வந்து பாத்தீங்கன்னா இலையுறை இருந்ததுல இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா இலையுறை கருகல் நோய் வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். பாக்குறதுக்கு நமக்கு வந்து இது மாதிரி இருக்கும். பாக்குறது நல்லா பார்த்தா தெரியும். தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய தூர்கள்ல அதனுடைய இலை உரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். இந்த இலையுறை அழுகல் நோய் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த நம்முடைய இது பாக்குறதுக்கு நமக்கு இலையுறை கருகல் நோய் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கதிருக்கு பக்கத்துல வரும். ஆனா அதே இது வந்து பாத்தீங்கன்னா இலையுறை கருகல் நோய் அப்படிங்கிறது
தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இலையுறையில வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். சோ இது ரெண்டு தான் அதுக்குடைய வித்தியாசம். இது மண்ணு மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். இந்த நோய்ங்கிறது ஒரு மண் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். ஈரப்பதம், நம்முடைய ஈரப்பதம் நமக்கு 100% நமக்கு வந்து ஈரப்பதம், நம்முடைய காற்று ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வேகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதிகமான வந்து அதே மாதிரி தலைச்சத்து அதிகமா இருக்கும். நம்ம வந்து யூரியா அதிகமா பயன்படுத்துறது. ஸோ இது மாதிரி நமக்கு அதிகமா நெருக்கமா நடுறது, தொடர்ச்சியாக மழை இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலைகள் நம்ம வயலில் அமையும் பொழுது இந்த இலையுறை கருகல் நோய் அப்படிங்கிறது அதிகமாக வரவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை நம்ம கட்டுப்படுத்துறது நம்ம என்ன பண்ணோம்? தொழு உரம் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம என்ன மண்ணு மூலமாக மண்ணுல இருந்து முதல்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம். சோ தொழு உரத்தை நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு நம்ம 12 டன்னு நம்ம பயன்படுத்தணும். அது ஒரு பசுந்தாள் உரம் ஒரு 6.25 டன் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம பயன்படுத்த பொழுது நம்ம மண்ணில் என்ன ஆகுது? நன்மை தரக்கூடிய இதுக்கு இந்த நம்முடைய நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை பெருகி இந்த நம்மளுக்கு இந்த இலையுறை கருகல் நோயினுடைய அந்த ரைசோப்ளோனியா சொலானா என்று சொல்லக்கூடிய அந்த பூஞ்சானத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால தொழு உரத்தை அதிகமாக முதல்ல பயன்படுத்தணும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமான உரங்களுக்கு இடுகிறது, அதிகமான தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உரங்கள் இடுவதை முதல்ல தவிர்க்கணும். சரியான பயிர் இடைவெளியை பராமரிக்கணும். அடுத்து களைச்செடியை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா களைச்செடியை நம்மளுடைய வயலில் இருக்கக்கூடிய வரப்புகள்ல இருந்து அகற்றணும், நம்ம வயல்ல இருந்து அகற்றம் செய்யப்பட வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்துல வயலை வந்து பாத்தீங்கன்னா கோடை உழவு செய்து அந்த ஆழமாக உழுகிற போதும் அதனுடைய கிருமிகள், அந்த கிருமிகள் நமக்கு மண்ணில் தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது வெளியில வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சூரிய ஒளிப்பட்டு இறக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா கோடை உழவு கண்டிப்பாக நாம செய்யணும். இதை கட்டுப்படுத்தும் முறைகள் அப்படின்னா முதல்ல வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தல். ஒரு ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் வேப்பெண்ணெய் தேவை. 15 வேப்பெண்ணெய் கரைசல் 3% 3% வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கணும். அடுத்து வந்து நம்ம சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் முன்னாடி சொல்லியிருப்போம். ஒவ்வொரு தடவையும் இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள், இந்த நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை பயன்படுத்தும் பொழுது திறன்பட வந்து பாத்தீங்கன்னா இதை கட்டுப்படுத்தும். இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறத 10 கிராம், ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவுல விதைநீர்த்தி செய்து நம்ம விதைப்பு செய்யலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நடவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒரு ஒரு கிலோ ஒரு ஹெக்டேர், ஒரு ஏக்கரா இருந்துச்சுன்னா 1 கிலோ, ஒரு ஹெக்டேரா இருந்துச்சு அப்படின்னா 2.5 கிலோ என்ற அளவுல 30 நாள் கழிச்சு நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ மக்கின தொழு உரத்தோட கலந்து நம்ம வயல்ல வந்து பாத்தீங்கன்னா இடலாம். இதன் மூலமாகவும் இந்த இலையுறை கருகல் நோயை நாம கட்டுப்படுத்தலாம். இதனுடைய தாக்குதல் அதிகமாகும் பொழுது, நம்ம பொருளாதார சேத நிலையை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போகும் பொழுது நாம கார்பன்டசிம் அல்லது அசாக்சிஸ்ட்ரோபின் இதுல ஏதாவது ஒண்ணு, கார்பன்டசிம் 500 கிராம் பெர் ஹெக்டருக்கு, அதே இது வந்து பாத்தீங்கன்னா அசாக்சிஸ்ட்ரோபின் இருந்துச்சு அப்படின்னா 500 மில்லி பெர் ஹெக்டர், இந்த ஏதாவது ஒண்ணு நாம தெளிக்கிறது மூலமாக இந்த இலையுறை கருகல் நோயை நாம கட்டுப்படுத்தலாம். அடுத்து மஞ்சள் கரிப்புட்டை நோய்னு சொல்லுவோம். இது நம்முடைய லக்ஷ்மி டிசீஸ் சொல்லுவோம். அதாவது நெல் பழம் உருவாகுது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இது என்ன ஆகிரும்? ஒவ்வொரு தானியமும் நம்ம என்னவா மாறிடும்? மஞ்சள் நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனி உடலாக மாறும். மஞ்சள் நிறத்துல ஒரு தனித்தனி கனி உடலாக நம்ம பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். நமக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி வந்து நமக்கு நெல்லுக்கு பதிலாக நமக்கு அது இருக்கக்கூடிய அரிசிக்கு பதிலாக இது என்னவா மாறிடும்? அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நெல் பழம் வந்து பாத்தீங்கன்னா நெல் பழம் உருண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகிடும். இது 1-2 ஃபர்ஸ்ட் இருக்கும். என்னுடைய அதுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு சீதோச நிலைகள் காணப்படும் போது இது என்ன வேகமாக உருவாக்கி நமக்கு நம்ம வயல் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெல் பழமா வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பாதிக்கு பாதி நெல் பழமா மாறிடும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நெல் மணிகள் வந்து பாத்தீங்கன்னா நெல் மணிகளோடு இது சேரும் பொழுது நம்முடைய நெல்லுடைய தரம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். இதுவே மஞ்சள் கரிமூட்டை நோய் என்று சொல்லக்கூடியது. இதுக்கு என்ன சாதகமான சூழ்நிலை அப்படின்னு கேட்டா, மழை, அதிகமான ஈரப்பதம் மழை இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மழை அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஈரப்பதம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தலைச்சத்து, அதிகமான நம்ம தலைச்சத்தை போடுறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காத்துல இன்னொரு வயல்ல இருந்து இருக்கக்கூடியதுல இருந்து பாத்தீங்கன்னா காற்றின் மூலமாக பரவுதல். இது பார்த்தா பொதுவா நமக்கு நெல் பூக்குற பருவத்துல இந்த மாதிரி அதிகமான ஈரப்பதம், அதிகமான தலைச்சத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? கட்டுப்படுத்தும் போது வந்து முதல்ல நமக்கு இந்த நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை பயன்படுத்தலாம். ஒண்ணு. ரெண்டாவது,
நமக்கு வந்து தாமதமாக நட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா வந்து இந்த மாதிரி நம்ம மழையிலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பனியிலேயோ நமக்கு வந்து நம்ம பறியும் பொழுது இந்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம நடுறத சரியான பருவத்துல நடவு செய்யணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான தலைச்சத்துகிறத முதல்ல தவிர்க்கணும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அளவுல கார்பன் டெசிம் இதை விதை நேர்த்தி செய்யறது. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவுல கார்பன் டெசிமோட விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யலாம். அடுத்து தலைச்சத்து பயன்படுத்தும் பொழுது ஒரே சமயத்துல எல்லா தலைச்சத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, தலைச்சத்தை பிரிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு தடவை, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி பருவத்துல ஒரு தடவை, அதுக்கடுத்து வந்து நமக்கு கதிர் பறியக்கூடிய பருவத்துல ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நம்ம பிரிச்சு கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த நோயுடைய, ஏன்னா அதிகமான தலைச்சத்து இருந்துச்சுன்னா அந்த நோய் வரும். அப்ப நம்ம தலைச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும் பொழுது இந்த மஞ்சள் கரிக்கோட்டை நோய் வருவதை நம்ம என்ன தவிர்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாயிருச்சு, நமக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல காப்பர் ஆக்சி குளோரைடு, நமக்கு நம்ம பால் குடிக்கக்கூடிய பருவத்துல காப்பர் ஆக்சி குளோரைடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2.5 கிராம் 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் அளவுல, அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபிகோனசோல்னு ஒரு மருந்து இருக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா 3 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி என்ற அளவுல நாம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை கலந்து தெளிக்கும் பொழுது இந்த மஞ்சள் கரிக்கோட்டை நோயை நாம் அதை தவிர்க்கலாம். இது 3 நம்ம இது வரைக்கும் சொன்னது எல்லாமே குலை நோய், அதுக்கடுத்து செம்புள்ளி நோய், அதுக்கடுத்து வந்துதான் இப்ப பாக்டீரியல் இலைக்கர்கள் நோய், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நோய்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் நம்ம பயிரில் வரக்கூடிய நோய்கள் பாக்டீரியானாலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சானத்தினாலேயோ வரக்கூடிய நோய்களை பார்த்தோம். நம்ம நெல் பயிரில் இந்த செய்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நெல் பயிரில் என்ன மாதிரி பூச்சிகள் வரும் அப்படிங்கிறது இப்ப புகையான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நமக்கு வந்து நமக்கு நிறைய, ஏன்னா கிளைமேட் எப்படி இருக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா கூலா இருக்கும், பாக்குறதுக்கு வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு, நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய இது கூலா ரொம்ப கூலிங்கா இருக்குது. அந்த மாதிரி சமயத்துல நமக்கு இந்த புகையான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமான தலைச்சு. இது இந்த புகையான பாக்குறதுக்கு இப்படிதான் பாக்குறதுக்கு புகையான் இப்படித்தான் இருக்கும். நம்ம இப்ப நம்முடைய விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்முடைய லீஃப் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், புகையான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இலை சுருட்டு புழுவத்தை நம்ம என்ன சொல்றாங்கன்னா புகையான்னு சொல்றாங்க. அது புகையான் கிடையாது. புகையான் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த பூச்சி இப்படித்தான் இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கடுத்து இது எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணிக்கு கீழே நமக்கு அடி நெல் பயிரோடைய அடியில தண்ணீருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சியுடைய தாக்குதல் முதல்ல ஆரம்பிக்கும். அங்கேதான் இருக்கும் முதல்ல. இது மேல தெரியாது, இந்த புகையால் வந்துச்சு அப்படின்னா மேல தெரியாது, இலைகள்ல இது தெரியாது. இது அதனுடைய பயிருடைய அந்த தூர் பகுதியில மட்டும்தான் இது வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இது வந்து நமக்கு ஆரம்பிச்சிருச்சு, இது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அந்த தூர் பகுதியில இருந்துகிட்டு அந்த தூர்ல இருந்து நமக்கு அந்த சாரை வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி குடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி குடிக்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமயத்துல இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா வட்டமா ஒரு சுட்டி சுட்டியா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சது மாதிரி இருக்கும். காப்பர் பர்ன் சிம்டம் சொல்லுவோம் பாக்குறதுக்கு. தீஞ்சது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா வயல்ல நல்ல பசுமையான வயலா இருக்கும், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தீஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது அந்த தூர் பகுதி எப்படி இருக்கும், இது மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பூச்சி காமிச்சோம் இல்லைங்களா, அது மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளா அப்படியே அடர்த்தியா இருக்கும். அந்த வைக்கோல் வந்து பாத்தீங்கன்னா புதுசுன்னு இருக்கும். எனக்கு இது பிடிச்சி இழுத்த அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்ல சீக்கிரம் வந்து பிஞ்சு போற மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பூஞ்சானம் இருக்கும். அந்த புகை பிடிச்சா எப்படி பூஞ்சானம் இருக்கும் அது மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த குலை நோய். சரி, நம்ம புகையான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இந்த புகையான் இது எங்க சார் ஆரம்பிக்கும், முதல்ல முட்டை தான் பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். முதல்ல அந்த இலை தாள்களுக்கு அடியில இருக்கும், பயிருடைய அடிப்பகுதியில கீழே வந்து பாத்தீங்கன்னா இலைத்தாளுக்கு அடியில இருக்கும் அந்த நடு நரம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டை இது மாதிரி பாக்குறதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒளி ஊடுருவக்கூடிய முட்டைகளாக, வெள்ளை நிற ஒளி ஊடுருவக்கூடிய முட்டைகளாக இருக்கும். இதை கீழே தான் பார்க்க முடியும், நம்ம மேல பார்க்க முடியாது. அடுத்து இந்த இளம் பூச்சிகள் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பருத்தி நம்முடைய பருத்தி எப்படி வெள்ளை கலர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பருத்தி பஞ்சு மாதிரி வெண்மை நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும்.
அடுத்து இது வளர 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 என்னவாகும் அப்படின்னா ஊதா கலந்த ஒரு பழுப்பு நிறத்துல அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது பாக்குறதுக்கு இப்படிதான். ஆனா எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தூர் பகுதியில தண்ணிக்கு மேல மட்டும்தான் இருக்கும், வெளியில பாக்குறதுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில இருந்து பார்ப்போம், மேல வந்து பார்த்தா பூச்சி ஒண்ணு நல்லா இருக்கு, பயிர் நல்லா இருக்குது, மேல வந்து பூச்சியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், வயல்ல கீழே இறங்கி நம்ம பயிரை விலக்கி அடி பகுதியில இது இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பார்க்கணும். இதனுடைய நல்ல வளர்ந்த பூச்சி, நல்ல தகுந்த பூச்சி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு பழுப்பு நிறத்துல இருக்கு. பாக்குறதுக்கு வந்து மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்துல இருக்கும். ரெக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒளி கொடுக்கக்கூடிய, நிறம் இல்லாம ஒளி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது அதனுடைய முதிர்ந்த பூச்சி. இது இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன பண்ணிருக்கணும், நமக்கு புகையான முதல்ல வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சிலந்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு குத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலந்தி இருந்துச்சு அப்படின்னா 2 பூச்சி 10 பூச்சி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா இதுவே என்ன பண்ணிடும், கட்டுப்படுத்திடும். சப்போஸ் சிலந்தி இல்லை அப்படின்னா ஒரு தூருக்கு ஒரு பூச்சிங்கிற அளவுல இருந்தா கூட உடனே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா அதற்கான மேலாண்மை முறைகள், இது கட்டுப்பாடு முறைகளை கையாள வேண்டும். ஸோ மேலாண்மை முறைகள் நம்ம எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஒண்ணு, அதிகமான தலைச்சத்தை போடுறத முதல்ல நிறுத்தணும். ஏன்னா தலைச்சத்து தான், இந்த தலைச்சத்து அதிகமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது, யூரியாவை அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம அந்த பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகளோ நோய்களோ தாக்குறதுக்கு எளிதாக மாறிடும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடும், அதை கடிச்சு சாப்பிடுறதுக்கு அந்த பூச்சிக்கு வசதியா இருக்கு. அப்ப அதிகமான தலைச்சத்து இடுவதை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தவிர்க்க வேண்டும். அடுத்து தண்ணிக்கு அளவுக்கு அதிகமா தண்ணி பாய்ச்சறது, தேவைக்கு அதிகமாக தண்ணீர் பாய்ச்சறத நிறுத்தணும். அடுத்து நம்ம தண்ணியை வந்து இப்ப நமக்கு இந்த மாதிரி பூச்சி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த புகையான் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு மருந்து அடிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல செய்ய வேண்டிய வேலை நம்ம என்னன்னா முதல்ல தண்ணி ஃபுல்லா வடிச்சிடணும். வடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், மருந்து தெளிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு எளிதாக இந்த பூச்சியை நமக்கு இந்த புகையானை கட்டுப்படுத்த முடியும். இது நல்ல தண்ணியை வடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல சார் 1, 2 தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேப்பெண்ணெய் கரைசல் 3%, அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேப்பங்கொட்டை சாறு 5%, இதுல ஏதாவது ஒண்ணு திரிச்சு முதல்ல ஆரம்ப நிலையில இதை நம்ம கட்டுப்படுத்தணும். அதனால 1, 2 இருக்கும் பொழுது அதிகமாயிருச்சு அப்படின்னா, இப்ப 1, 2 இருக்கும் பொழுது கட்டுப்படுத்தலாம். சோ இது அதிகமாயிருச்சு, நம்ம வயல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தூர்ல பார்த்தோம்னா 1க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக உடனடியாக இந்த பூச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாமதிக்கவே கூடாது. புகையான் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருந்து அடிக்கணும். அப்பதான் அதை கட்டுப்படுத்த முடியும். இல்ல அப்படின்னா நம்ம பயிர் முழுக்க என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா நல்லா கதிர் பறிஞ்சுக்கிட்டு இருக்கோம், புகையான் தாக்கிருச்சு அப்படின்னா பயிர் முழுக்க 8000 எல்லாம் மொத்தமா வந்து சாபியம் ஆயிடும். அப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய மருந்துல ஏதாவது ஒரு மருந்து, பிப்ரோபிசின் என்று சொல்லக்கூடிய மருந்து அது இருந்துச்சுன்னா ஒரு 300 மில்லி, அதே ஒரு தயோமீத்தாக்சமா இருந்துச்சுன்னா ஒரு 40 கிராம், இமிடாக்ளோபிரிட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 40 மில்லி, இல்லது வந்து பாத்தீங்கன்னா பைமெட்ரோசைன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இப்ப இது நல்லா இந்த இதெல்லாம் லேட்டஸ்டா வந்த கெமிக்கல். இந்த பைமெட்ரோசைன் 50% WG அப்படிங்கிறது, இது இருந்துச்சுன்னா ஒரு 120 கிராம். இதுல ஏதாவது ஒண்ணு, இந்த மருந்துல ஏதாவது ஒண்ணு தெளிச்சு உடனடியாக நாம என்ன பண்ணலாம், அந்த இதை கட்டுப்படுத்தலாம். இது புகையான. அடுத்து இலை சுருட்டு புழு. இதுவும் நமக்கு வயல்ல நிறைய கதிர் பருவம், இது முதல்ல நமக்கு நடவு நட்டதுல இருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கதிரை அறுக்கிற வரைக்கும் இந்த இலை சுருட்டு புழு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த இதுல இது எப்படி இருக்கும், ஒரு இலையை நமக்கு நீள் வாக்குல மடிச்சு அதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த பச்சை கலர்ல ஒரு பூச்சி இருக்கும் இந்த இலை சுருட்டு புழுவை பொறுத்தவரை. முதல் இது என்ன பண்ணும், இந்த இலையை 2 இலையை மடிச்சு உள்ள இருந்துகிட்டு இது என்ன பண்ணும், அந்த பச்சைகள் எல்லாம் சுரண்டி சாப்பிடுறதுனால இலைகள் பாக்குறதுக்கு வெண்மையான ஒரு தோட்டத்தோட காணப்படும். நெல் வயல் முழுக்க அப்படி பரவிருச்சு அப்படின்னா பாக்குறதுக்கு எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்கும். ஸோ இது பாக்குறதுக்கு நம்ம இந்த வயல்ல நம்ம இறங்கி நம்ம குறுக்கி நடக்கும் பொழுது இது மாதிரி இந்த பழுப்பு நிறத்துல ஒரு பூச்சி பறக்குது, இந்த மாதிரி நமக்கு பழுப்பு நிறத்துல ஒரு பூச்சி பறக்குது, இதுல மஞ்சள் கலர்ல பறந்துச்சு அப்படின்னா அது வந்து குருத்து பூச்சி. அதே இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர், நம்ம வெள்ளை கலர் பாப்பாத்தி பறக்குது சார் அப்படிப்பாங்க. இது மாதிரி நமக்கு பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள், இந்த பூச்சி இந்த மாதிரி தாய் அந்த பூச்சி பறந்துச்சுன்னா கண்டிப்பாக இலை சுருட்டு புழுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அது முட்டை வைக்குது அப்படின்றத நாம வந்து பண்ணிக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு அதனுடைய தாக்கத்தை கண்காணிக்கணும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டில்லரிங் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய நமக்கு நல்ல வளர்ச்சி பருவத்துல இருக்கு சார், அந்த சமயத்துல
10% வரைக்கும் நமக்கு இலையில சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது வந்து நமக்கு ஒரு கெமிக்கல் இன்செக்டிசைடை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தெளிக்கலாம். அந்த பூச்சிக்கொல்லியை நம்ம தெளிக்கலாம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா பூக்குற பருவத்துல அல்லது நமக்கு பூத்ததுக்கு அப்புறம் இருக்கு, நமக்கு கதிர் வந்துருச்சு, இந்த கதிர் வரக்கூடிய பருவத்துல இருக்குது அப்படின்னா 1-2 இந்த 5% நம்ம இந்த கண்ணாடி இலை சேதம் ஏற்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த இலை சுருட்டுகளுக்கு மருந்து நம்ம தெளிக்க வேண்டும். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, முதல்ல வந்து ட்ரைகோகிராமா கைலோனிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முட்டை ஒட்டுண்ணி. இந்த ஒட்டுண்ணியை வாங்கி நம்ம ஒரு தடவைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 cc அளவுல நம்ம ஒரு ஹெக்டேருக்கு நம்ம விடலாம். அது என்ன பண்ண, இந்த முட்டை ஒட்டுண்ணி அந்த இதை நம்ம தேடி போய் அங்கே முட்டையை வச்சு அந்த பூச்சிகளை கொல்றதுக்கு, அந்த புழுவை வந்து கொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல இந்த அதிகமான தலைச்சத்து உயிரின நமக்கு வந்து அதிகமான யூரியா பயன்படுத்துறது நிறுத்துறது மூலமாகவும் இலை சுற்றுப்புழு அதிகமாக பரவுறதை தவிர்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1-2 வரும்பொழுது, இந்த இலை சுற்றுப்புழு 1-2 வரும்பொழுது நாம என்ன பண்ணலாம், வேப்பங்கொட்டை சாறு 5% வேப்பங்கொட்டை சாறு அல்லது வந்து பாத்தீங்கன்னா 3% வேப்பெண்ணெய் கரைசல். இதுல ஏதாவது 3% வேப்பெண்ணெய் கரைசல் தயாரிக்கணும் ஒண்ணும் கிடையாது. 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி, 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி வேப்பெண்ணெய். அந்த வேப்பெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணியோட கலந்தோம்னா கலக்காது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம காதி சோப்பை வந்து பாத்தீங்கன்னா கரைச்சிக்கிட்டு, அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காதி சோப்பை கரைக்கும் பொழுது என்ன மாறும், இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் போன்ற ஒரு திரவமாக மாறும். அப்படி மாறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணியில கலந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், தெளிச்சுக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சேதனைகளை தாண்டி நமக்கு அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற பக்கத்துல நமக்கு இந்த கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு சொல்லக்கூடிய நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி, இந்த ரசாயன பூச்சிக்கொல்லியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 400 கிலோகிராம் 400 கிராம் வந்து ஒரு ஹெக்டேருக்கு 400 கிராம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா குளோராண்ட்ரின் குளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா 150 கிராம் அல்லது பிப்ரோனிலா இருந்துச்சு அப்படின்னா 50 கிராம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளூபெண்டமைடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் பயன்படுத்தினா போதும். தயோமீத்தாக்சம் இருந்துச்சுன்னா 100 கிராம் என்ற அளவுல பயன்படுத்தலாம். சோ இதை பயன்படுத்தும் பொழுது நாம என்ன பண்ணலாம், இலை சுருட்டுப்புழுவை திறன்பட நாம கட்டுப்படுத்தலாம். அடுத்து தண்டு துளைப்பான், இதுவும் நமக்கு வந்து நடவு செய்ததுல இருந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிரை அறுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுல எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த முதல்ல இதனுடைய முட்டை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதனுடைய இலையினுடைய நுனிப்பகுதியில தான் இது முட்டைப்படும். பாக்குறதுக்கு பழுப்பு நிற முட்டைக்குள்ள கூட்டம் கூட்டமாக நமக்கு இடும். சோ இதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம நடவு செய்யும் பொழுது அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நுனியை கிள்ளிட்டு நம்ம நடவு செய்யணும். ஸோ இது ஆனா இந்த நுனியை கிள்ளிட்டு நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா இந்த முட்டை, ஏன்னா அந்த நுனியில தான் முட்டை இருக்குது. ஸோ நம்ம நுனியை கிள்ளும் பொழுது அந்த முட்டையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அழிச்சிடறோம். ஸோ நம்மளுடைய வயல்ல நம்முடைய மெயின் ஃபீல்டுல இந்த தண்டு துளைப்பான் வருவதை முதல்ல தடுக்கலாம். இப்ப எப்படி இருக்கணும், குருத்து வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி போயிடும். நடுவில் குருத்து வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும், இந்த தண்டுல உள்ள கோட்டையை போட்டு உள்ள போயிட்டு நமக்கு என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய திசுவை சாப்பிடுறதுனால அந்த குருத்து வந்து பாத்தீங்கன்னா கருகி போயிடும், காஞ்சி போயிடும். அந்த குருத்தை பிடிச்சி இழுத்தா அப்படின்னா என்ன ஆயிடும், கையோட வந்துடும். இதே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கதிர் பறியக்கூடிய சமயமா இருந்துச்சு அப்படின்னா வெண்கதிர் வரும். பாக்குறதுக்கு வெண்கதிர் வரும். வெண்கதிர் 2 இடத்துல வரும். ஒண்ணு வந்து நோய் வந்துச்சுனாலும் வெண்கதிர் வரும், இந்த தண்டு துளைப்பான் தாக்குச்சுனாலும் வெண்கதிர் வரும். சோ எது மூலமா வருது அப்படிங்கறத முதல்ல நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். இப்ப அந்த வெண்கதிரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கையோட வந்துருச்சு அப்படின்னா அது தண்டு துளைப்பானால வருதுன்னா, அந்த வெண்கதிரை பிடிச்சி இழுக்கும் பொழுது அது கையோட வரல சார் அப்படின்னா அது வந்து குலை நோய். அதனுடைய கழுத்து பகுதியில பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இந்த கதிரோட கழுத்து பகுதியில அந்த குலை நோய் தாக்குனதுனால அந்த வெண்கதிர் வந்திருக்கும். ஸோ இதை முதல்ல இதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த வெண்கதிர கையோட வந்துருச்சு அப்படின்னா அது தண்டு துளைப்பான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம். இது பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். இந்த இளம் பருவத்துல இருக்கும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து காஞ்சி போயிருக்கும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வயல்ல கதிர் பறியும் பொழுது அங்கே வெண்கதிர்கள் வந்து உருவாகும். அதனுடைய இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் அந்த பூச்சி மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த மஞ்சள் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா தண்டு துளைப்பான். பாக்குறதுக்கு மூக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இது பாக்குறதுக்கு. அதே இது வந்து பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பழுப்பு நிறத்துல வெண்மை கலந்த பழுப்பு நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி பறக்கும். அது இலை சுருட்டு புழுக்கான தாயந்த பூச்சி. சோ இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், நம்ம வயல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 முட்டை குவியலோ, ஒரு மீட்டருக்கு ஒரு 2 முட்டை குவியலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா 25 ஒரு 25% வந்து நமக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற பக்கத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான
மேனேஜ்மெண்ட் நமக்கு மேலாண்மை முறைகளை நம்ம கையாளணும். முதல்ல நடவு செய்யற பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், நடவு செய்யற பொழுது அந்த நுனியை கிள்ளிட்டுன்றது முதவே. ரெண்டாவது, அந்த நடவு செய்யும் பொழுது நெருக்கமாக நடுறதை தவிர்க்கணும். நுனியை கிள்ளிட்டு நடுறது ஒண்ணு, இன்னொன்னு நெருக்கமாக நடுறதை வந்தப்பதான் தவிர்க்கணும். நல்ல இடைவெளி ஸ்பேஸ் நல்லா விட்டு நடவு செய்யணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேப்பங்கொட்டை சாறு, வேப்பங்கொட்டை சாறு அல்லது வேப்பெண்ணெய் சாறு இது நம்ம தெளிக்கும் பொழுது இதை வர்றதை முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், தடுக்கலாம். சோ இதையும் தாண்டிடுச்சு, அதிகமாக வந்துருச்சு, நம்ம வயல்ல நிறைய வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கார்டாப் குளோரைடு அல்லது குளோரான்டனில், பிப்ரோனில், டூபன்டமைடு அல்லது தயோமித்தாக்சின் இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெமிக்கலை நம்ம என்ன பண்ணலாம், தெளிச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா திறன்பட நாம இந்த தண்டு துளைப்பானை நாம கட்டுப்படுத்தலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பருவத்துல, சம்பா பருவத்துல இப்ப இருக்கக்கூடிய நெல் பயிர்ல வரக்கூடிய முக்கியமான நோய். நிறைய நோய்கள் இருந்தாலுமே முக்கியமா என்ன நோய்கள் வரும் அல்லது முக்கியமா என்ன பூச்சிகள் தாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.